வணக்கம் மக்களே. நாமக்கல் பிரச்சாரத்தை இபிஎஸ் ஒத்திவைத்த ரகசியம், தர்பார் நடத்தும் தங்கமணியின் எதிர்கோஷ்டி. இந்த தகவலை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நாமக்கல் மாவட்டத்தில் செப்டம்பர் 19, 20, 21 ஆகிய தேதிகளில் இபிஎஸ் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. அதன்படி 19ஆம் தேதி அவர் அங்கு பிரச்சாரத்தை தொடங்கிய நிலையில் மற்ற 2 நாள் பயணம் அடுத்த மாதம் 4, 5 தேதிகளுக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மழையால் ஒத்திவைக்கப்பட்டதாக சொல்லப்பட்டாலும் இதன் பின்னணியில் வேறு சில காரணங்களும் இருப்பதாக இப்போது சொல்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் விரிவாக பேசிய நாமக்கல் மாவட்ட அதிமுக நிர்வாகிகள் சில பேர், நாமக்கல் மாவட்ட அதிமுகவில் நாமக்கல் மாநகர செயலாளரும் முன்னாள் எம்எல்ஏவுமான கேபிபி பாஸ்கர் என்பவரும் மாவட்ட செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான தங்கமணிக்கு எதிராக தனி ஆவர்த்தனம் செய்து வருவது தலைமை வரைக்கும் தெரிந்த விஷயம்தான். இந்த நிலையில் உடல்நலமின்மையால் கட்சி நடவடிக்கையில் பங்கெடுக்காமல் இருந்த தங்கமணிக்கு எதிராக எடப்பாடியார் மீது அவர் அதிருப்தியில் இருப்பதாகவும் கட்சி மாறப் போவதாகவும் செய்திகளை பரப்பினார்கள். இதற்கு உடனடியாக மறுப்பு தெரிவித்து தங்கமணி தனது உடல்நிலையையும் பொருட்படுத்தாது திருச்சியில் நடைபெற்ற எடப்பாடியாரின் பிரச்சார கூட்டத்தில் பங்கேற்றார். ஆனாலும் அவருக்கு எதிரான வதந்திகளை பரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். இதனால் எடப்பாடியாரும் எதை நம்புவது எதை நம்பாமல் இருப்பது என்று புரியாமல் குழப்பத்தில் இருக்கிறார். இந்த சூழலில் நாமக்கல் மாவட்டத்தில் தங்கமணிக்கு எதிராக அவரோட அதிருப்தியாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பாஸ்கர் தலைமையில் தனி அணியை உருவாக்கிவிட்டார்கள். பாஸ்கருக்கும் எடப்பாடியாருக்கும் நீண்ட காலமாக நெருக்கம் உண்டு என்பதால் பாஸ்கர் தரப்பு குறித்து தங்கமணி ஆதரவாளர்கள் சொல்லும் புகார்களுக்கு தலைமை கழகம் செவி கொடுப்பதில்லை. இது தங்கமணி தரப்புக்கு சங்கடத்தை ஏற்படுத்தி வரும் இந்த நிலையில்தான் செப்டம்பர் 19, 20, 21 தேதிகளில் நாமக்கல் மாவட்டத்தில் எடப்பாடியாரின் பிரச்சார பயணத்துக்கு ஏற்பாடானது. அதன்படி 19ஆம் தேதி சேந்தமங்கலம், ராசிபுரம் தொகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார் எடப்பாடியார். அப்போது மழை இருந்தது. ஆனாலும் பிரச்சாரத்தை அவர் நிறுத்தவில்லை. மறுநாள் நாமக்கல் தொகுதியில் அவர் பிரச்சாரம் மேற்கொள்வதாக இருந்தது. இதற்காக பாஸ்கர் நாமக்கல்ல தடபுடலாக ஏற்பாடுகளை செய்து தனது செல்வாக்கை காட்ட நினைச்சிருந்தாங்க. இதையெல்லாம் பார்த்து கொண்டே வந்த தங்கமணி தரப்பு மழையை காரணம் காட்டி எடப்பாடியாரின் நாமக்கல் பிரச்சாரத்தை ஒத்திவைக்க வைத்துவிட்டது. மாவட்ட செயலாளரை மீறி செயல்பட முடியாது என்பதால் எடப்பாடியாரும் இதற்கு சம்மதித்து விட்டார். அதே சமயம் பாஸ்கரை ஓரங்கட்ட மாநில வர்த்தகர் அணி இணைச் செயலாளரான ஸ்ரீதேவி மோகனை நாமக்கல் தொகுதிக்காக தயார்படுத்துகிறார் தங்கமணி. எடப்பாடியாரை வரவேற்று நாமக்கலில் மோகனும் சில இடங்களில் ஃப்ளெக்ஸ்களை வச்சுருக்காங்க. தங்கமணியும் பாஸ்கரையும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறாரு இபிஎஸ் அவர்கள். நாமக்கல் தொகுதியில் பாஸ்கரை ஓரங்கட்ட ஸ்ரீதேவி மோகனை தயார்படுத்துகிறார் தங்கமணி. அதையும் மீறி பாஸ்கருக்கு நாமக்கல் தொகுதியை கொடுத்தால் அதில் எளிதில் அவரை ஜெயிக்க விடுவார்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற டெய்லி வீடியோ சொல்லணும் கூட வந்து சேரும். தேங்க்யூ.